ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள், எந்தெந்த ராசிக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னா, திருக்கணிதப்படி 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதியும், வாக்கியப்படி 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, அவங்களுக்கு சூரியன் செவ்வாய் இந்த 2 கிரகமும் ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடம், 6ஆம் இடம், 4ஆம் இடம் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கணும். கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடங்கள்லாம் ஏதாவது ஒரு இடம் ரொம்ப நல்லா இருக்கணும். கெட்டு போகக்கூடாது, நீச்சமாகவோ அல்லது மறைவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அதாவது அந்த தசாபுத்தி காலங்கள் இல்லைன்னா கூட கோச்சாரத்தில் 10ஆம் இடத்திற்கு, 4ஆம் இடத்துக்கு, 6ஆம் இடத்திற்கெல்லாம் குருவோடைய பார்வைப்படும்போது அந்த அமைப்புகள், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் 100% இருக்குது. அது மாதிரி எந்தெந்த ராசிக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது பதவிங்க. அதாவது என்ன சாதாரண சின்ன வேலைக்கு போனாலும் அது அரசாங்கத்தோடைய பதவி தான். அது ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலெக்டராக இருந்தாலும் சரி, அரசாங்க பதவிங்கிறது அரசாங்க பதவி தான். அதில் எந்த பாகுபாடும் கிடையாது. அப்போது ஒருத்தருக்கு கேந்திர ஸ்தானங்களான 4ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கணும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடியது. 6ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய வேலை, சர்வீஸை குறிக்கக்கூடியது. இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். கோச்சாரத்தில் அதுக்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 12ஆம் இடத்துல தான் இருக்கார். 12ஆம் இடத்துக்கு தான் பயிற்சியாகி வராரு. ஆனால் அவர் பார்வையிடக்கூடிய ஸ்தானங்கள் எது அப்படின்னு பார்த்தா 4ஆம் இடம் பதவி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி சர்வீஸை குறிக்கிறது. அதாவது நீங்கள் என்ன ஒர்க்கில் ஜாயின் பண்ணாலும் அது ஒரு சர்வீஸ் தான். ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்னாலும் அது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு சொல்கிறது. உத்தியோகம் அப்படின்னாலே பொதுவாக 6ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. குரு மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ அதனால் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதுக்கான எஃபோர்ட்டை போடணும், முயற்சியை போடணும். எவ்வளோதான் நம்மளுடைய ஜாதக அமைப்புப்படி நல்ல பலாபலன்கள், பிராப்தங்கள் இருந்தாலும் அது நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய முயற்சி 100% போடும்போது மட்டுமே அதுக்குண்டான பலாபலன்கள் நம்மளை தேடி வரும். நம்மளுடைய ஜாதகத்தில் கவர்மெண்ட் வேலை இருக்குது, ஆனால் நான் எதுவுமே படிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருக்குது. மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் உச்சமாக இருந்து 10ஆம் இடத்துல ராசி அதிபதியை உச்சம் பெற்று திக்பலமாக பெறாரு. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் கலெக்டர் ஆகணும் யோகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். படிக்காமல் இருந்தால் எப்படி ஆகிறது இல்லையா? ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் இருந்தாலும் நம்ம திறம்பட நம்மளுடைய திறமைகளை வளர்த்துட்டு அதுக்குண்டான முயற்சி 100% போட்டால் மட்டுமே ஜாதகத்துடைய பலாபலன்களும் 100% வேலை செய்யும். நம்ம என்ன மாதிரி எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கு உண்டான பலன்கள் தான் நமக்கு தேடி வருங்கிறதுல உறுதியாக இருக்கணும், புரிந்து கொள்ளவும் வேண்டுங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்தது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு அஷ்டமத்தில் வந்தாலும் கூட அவர் 6ஆம் அதிபதி, உத்தியோக ஸ்தானத்துக்கே குரு தான் அதிபதியாக இருக்கார். அவர் உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி எவ்வளோ மற்ற தொந்தரவுகள் கொடுத்தால் கூட, அஷ்டமத்து குரு வேறு விதமான பிரச்சனைகளை கொடுத்தால் கூட உங்களுக்கு உறுதியாக அரசாங்க உத்தியோகம்ங்கிறது இருக்குது. அரசாங்க பதவி தேடி வரும். அஷ்டமத்து குருன்னா என்ன மாதிரினா, வாரிசு அடிப்படை. ஆல்ரெடி நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க வாரிசு அடிப்படையில் வேலைக்காக அரசாங்கத்தில். அது இந்த வருஷம் உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு படித்த எக்ஸாம்ஸ், சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதி அதுலேயும் போஸ்டிங் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தது கும்ப ராசிக்குங்க. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 4ஆம் இடத்துக்கு தான் வந்திருக்காரு. 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குரு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் போய்
எவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியில் வந்து உறுதியாக அரசாங்க பதவியில் போய் நிச்சயமாக உட்காரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இதை விட எல்லா ராசியை விட மேலானது வந்து சிம்ம ராசிக்குங்க. சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு 10ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்வையிடுறாரு, 2ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. கண்டிப்பாக அரசாங்க காசை இந்த வருஷம் நீங்கள் உறுதியாக வாங்குவீங்க, நல்ல போஸ்டிங்கில் போயிட்டு. அதாவது குரு வந்து உங்களுக்கு இயற்கையிலே 5ஆம் அதிபதியாக இருக்கார். அதுவும் இல்லாமல் 4ஆம் இடத்தை இப்போ பார்வையிடுறாரு கோச்சாரத்தில். அப்போ வந்து என்னென்னா இந்த யூபிஎஸ்சி சர்வீஸ் எக்ஸாம்ஸில் எழுதியிருப்பீங்களே அவங்கெல்லாம் வந்து நல்ல போஸ்டிங் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே சூரியன் தான் உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருக்கார். சூரியன் உச்சம் அப்படின்னாலே வந்து சூரியன் ஆட்சி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு உறுதியாக அரசாங்க பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அரசாங்க அரசியலில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாத்துக்குமே சூரியன் வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும். ஒன்று வந்து உச்சமாக இருக்கும், இல்லைன்னா ஆட்சி பெற்றிருக்கும், திக்பலம் பெற்றிருக்கும், இல்லைன்னா நீச்சபங்க ராஜ யோகம் கூடிய அமைப்புகளும் இருக்கும். பல அரசியல்வாதிகளுக்கும் சரி, பல அரசாங்க அதிகாரிகளும் சரி, சூரியன் வந்து அவ்வளோ திக்பலமாக, அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருப்பார். இயற்கையிலே சிம்ம ராசிக்கு இந்த ஒரு வருஷத்தில் குரு பயிற்சியில் அரசாங்க பதவி உறுதியாக உண்டு. அதுவும் நல்ல போஸ்டிங்கில் நல்ல பதவியில் போய் உட்காரக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அது மூலிமா வந்து நல்ல பொருளாதாரமும் உங்களுக்கு உயர்வாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.